வங்கி தேர்வு படிக்கும் மாணவர்கள் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிளர்க்கு போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. கிளர்க்குங்கிற போஸ்ட் ஜூனியர் அசோசியேட்ஸ் அப்படிம்பாங்க. ஏற்கனவே ஐபிபிஎஸ் கிளர்க் வேறு இப்போ தான் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி வந்துடும். அப்போ வந்து பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வருஷத்தில் லாஸ்ட்டு 6 மந்த் பார்த்தீங்கன்னா என்கேஜாக இருப்போம். இப்போ என்கேஜுங்கிறது ஆரம்பிச்சிட்டு அப்போ வந்து ஸ்டேட் பேங்க்கில் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வேக்கண்ட் தான். ஏன்னா 380 வேக்கன்ட் போட்டிருக்காங்க. டோட்டலாக ஓவராலாக இந்தியாவுக்கு பார்க்கும்போது 5000 வேக்கன்ட் 380 நல்ல வேக்கன்ட். இப்போ லாஸ்ட் இயர் வந்து 340 ஓவரால் நிறைய வேக்கன்ட் இருந்துச்சு. இந்தியா லெவலில் பார்க்கும்போது 10,000 மேலே இருக்கும்போது அது 340. அதை கம்பேர் பண்ணும்போது இப்போ வேக்கன்சி வந்து அதிகமான வேக்கன்சி. நல்லா உட்காந்து படிக்கலாம். அப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எப்போவுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ்ங்கிறது ஒரு 11 பேங்க், நேஷனலிஸ்ட் பப்ளிக் செக்டார் பேங்க் 11. அப்போது எஸ்பிஐ தனியாக பார்த்தீங்கன்னா அது ஒரு பேங்க். மொத்தம் நமக்கு பப்ளிக் செக்டார் பேங்க் என்ன கேட்டீங்கன்னா 12 பேங்க் இருக்குது. அதில் ஸ்டேட் பேங்க் மட்டும் தனியாக இண்டிபெண்ட்டாக கால்ஃபர் பண்ணிட்டாங்க. நீங்கள் இனிமேல் அழுத்தி உட்காந்து படிக்க வேண்டிய வேலை தான். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு போட்டு பார்த்துருங்க. டெஸ்ட்டு தான் வெரி இம்பார்ட்டன்ட். வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஒரு 3 கான்செப்டில் தெளிவாக இருந்துருங்க. மேக்ஸு, ரீசனிங், இங்கிலீஷில் எந்தவித காம்ப்ரமைஸும் இருக்கவே கூடாது. நல்லா உட்காந்து டெஸ்ட் போட்டுகிட்டே இருங்க. டெஸ்ட் போட்டுகிட்டே இருந்து ஒரு சஸ்டைனபிள் மார்க் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பாருங்கள். டெய்லி ஆஃப்லைன் டெஸ்ட் ஒன்று போடுங்க, ஆன்லைன் டெஸ்ட் போடுங்க. மெயின்ஸுக்குன்னு வரும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த கரண்ட் அஃபேர்ஸும் பேங்கிங் அவேர்னஸும் இருக்கும். அது 2வது நீங்கள் உட்காந்து நீங்கள் படிச்சிங்கன்னா அதில் மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் அழுத்தி படிக்கணும். என்ன அப்போ நமக்கு என்ன கேட்டிங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசோசியேட்ஸ். ஆக்சுவலாக இது கிளர்க்கு போஸ்ட்டு. கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சேல்ஸ் அப்படிம்பாங்க. இது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற டேட் இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது. 6/8/2025 26 வரைக்கும் இருக்குது. நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, உடனே அப்ளை பண்ணிடுங்க. இதனுடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்னு பார்க்கும்போது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் தான். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்னா 35 ரீசனிங், 35 மேக்ஸு, 30 இங்கிலீஷ் இருக்கும். அதனுடைய டேட் வந்து செப்டம்பர் மாதம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ செப்டம்பர் 3rd வீக் இருக்கலாம். அப்புறம் இது பாஸ் பண்ண பிறகு அதுக்கு மெயின்ஸ் எக்ஸாம், அதுவும் அப்ஜெக்டிவ் டைப் தான், ஆன்லைன் எக்ஸாம் தான். நவம்பர் 1st வீக் இருக்கலாம். ஒரு இதாக பார்க்கும்போது ஐபிபிஎஸ் கிளர்க்கு எக்ஸாமை விட ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எஸ்பிஐ முந்திருது. ஆனால் மெயின்ஸ் வந்து ஐபிபிஎஸ்ஸை விட பின்னாடி போயிடுது. இப்போ எல்லாத்துக்கும் படிக்கிற மாதிரி தான் படிக்க போகிறோம். வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 380 வேக்கன்ட். அதை பிரித்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா இடபிள்யூ எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் வந்து 380ல் 10% அப்படி டோட்டலாக கொடுத்துட்டாங்க. 10% 38 வேக்கண்ட்டு. ஜென்ரலுக்கு 365 வேக்கண்ட்டு. ஓபிசியில் நான் கிரிமி லேயர். கிரிமி லேயராக இருந்தீங்கன்னா ஓபிசி வர மாட்டீங்க, ஜென்ரல் கோட்டாவில் தான் இருக்கும். நான் கிரிமி லேயர்னால் நமக்கு அதில் கண்டிஷன் உண்டு. அதாவது 8 லட்சம்னு சொல்லுவாங்க. 8 லட்சம் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் தான் 8 லட்ச ரூபா. ஒரு குரூப் ஏ ஆஃபீஸர், குரூப் பி பேரண்ட்ஸுடைய இன்கம் மட்டும் தான் செக் பண்ணுவாங்க. இதே ஒரு சேலரி பீப்புளாக இருக்காங்க, அவங்க வந்து 20 லட்சமே வாங்கினாங்க, 50 லட்சம் வாங்கினாலும் அவங்க வந்து கிரிமி லேயருக்கு வர நான் கிரிமி லேயரில் தான் இருப்பாங்க. ஒரு சின்ன கிளர்க் லெவலில் இருந்து ப்ரொமோஷன் ஆகி மேலே போயிருப்பாங்க, அவங்களும் இதில் தான் இருப்பாங்க. கேட்டிங்கன்னா நான் கிரிமி லேயரில் தான் இருப்பாங்க. அதை எடுத்து நாங்கள் செக் பண்ணிவிடுங்க. பேரண்ட்ஸுடைய சம்பளம் 8 லட்சம் தாண்டிட்டப்போ நம்ம இது கிடையாதுன்னு நினச்சிடக்கூடாது. அதில் கண்டிஷன் அப்ளை நிறையா இருக்குது. 102 வேக்கண்ட்டு, எஸ்டிக்கு 3 வேக்கண்ட்டு, ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு 72 வேக்கண்ட். இப்போது பார்த்தீங்கன்னா டிசபிள் கேண்டிடேட்டுக்கு வந்து 16 வேக்கண்ட் இருக்குது. அதை 4 நாளாக பிரிச்சுட்டாங்க. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு ஒரு 55 வேக்கண்ட் இருக்குது. இதான் நமக்கு வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன். பேக்லாக் வேக்கண்ட் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஜ். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயினாக தேவை என்னென்னா ஏஜ், எஜுகேஷன், அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்த 3 தான் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ அந்த 3 ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் என்ன சொல்கிறேன்னா நாட் பிலோ 20 இயர்ஸ், நாட் அபவுட் 28 இயர்ஸ். அதாவது ஜென்ரலுக்கு வந்து 20 வயசுலேருந்து 28 வயசுக்குள்ளே தான் இருக்கணுங்காங்க. அதுக்கு ஒரு டேட்டு கொடுத்துருப்பான். 1/4/2025. இப்போ 1/4/2025 அந்த டேட்டை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா அவங்க ஒருத்தர் பிறந்திருக்கு ஜென்ரலுக்கு பொறுத்த வரைக்கும் 2/4/97க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். 1/4/2005க்கு முன்னுக்கூட்டி பிறந்திருக்கணும். இதான் அந்த ஏஜ் லிமிட் ஜென்ரலுக்கு. இப்போ ஓபிசின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்க. எஸ்சினா 5 வருஷம் கொடுப்பாங்க. பிறகு பார்த்தீங்கன்னா டிசபிள் கேண்டிடேட்டில் ஜென்ரலாக இருந்தால் 10 வருஷம், டிசபிள் கேண்டிடேட்டில் ஓபிசியாக இருந்தால் 13 வருஷம், டிசபிள் கேண்டிடேட்ஸில் எஸ்சியாக இருந்தால் 15 வருஷம். இது நீங்கள் இப்படி இதுலேருந்து கணக்கிட்டு இருந்தால் 2/4/97 இருக்கும்போது இப்போ ஓபிசினா அவன் 94 பிறந்திருக்கணும். 2/4/97 வச்சுக்கணும். இதே எஸ்சி அப்படின்னா 92. எஸ்சினா 2/4/92க்கு அப்புறம் பிறந்திருக்கணும். இதே டிசபிள் கேண்டிடேட்ஸாக இருந்தாங்கன்னு வச்சிங்கன்னா 10 குறைக்கிறோம். ஏன்னா 10 குறைச்சிங்கன்னா 87.
87க்கு அப்புறம் பிறந்திருக்கணும் டிசபிள் கேண்டிடேட்ஸாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஓபிசியாக இருந்தால் 3 வருஷம் கழிச்சிக்கிடுங்க. அதில் எஸ்சி/எஸ்டியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் 2 வருஷம் குறைச்சிக்கிடுங்க. மொத்தம் எஸ்சி/எஸ்டிக்கு 5 வருஷம் குறைச்சிக்கிடுங்க. ஏஜ் கால்குலேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் எஜுகேஷன் என்ன கேட்காங்க கேட்டிங்கன்னா எனி டிகிரி. ஏன்னா கம்யூனிட்டி அது நம்ம எந்தெந்த கம்யூனிட்டியில் வரோம், ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கான அந்த கம்யூனிட்டி நமக்கு தேவைப்படும். எந்த கம்யூனிட்டியில் வரோமோ அப்ளை பண்ணிக்கிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜை பொறுத்தவரைக்கும் 2 எக்ஸாம் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் அப்ஜெக்டிவ் டைப்பு. அதில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நமக்கு 30 கொஷின்ஸு, நியூமெரிக்கல் எபிலிட்டி 35 கொஷின்ஸு, ரீசனிங் வந்து 35 கொஷின்ஸ். இது லோக்கல் லாங்குவேஜ்லையும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். ஆனால் நீங்கள் இங்கிலீஷில் பார்த்து எழுதுனா தான் அது வந்து சிம்பிளாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இங்கே தமிழில் பார்க்கும்போது என்ன கேட்டிங்கன்னா கொஞ்சம் பெருசாக பார்க்குற மாதிரி இருக்கும். பாண்ட் சைஸ்லாம் பெருசாக இருக்கும். 1/4 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கும். நெகட்டிவ் மார்க் வந்து 1/4 இருக்கும். அப்போ நமக்கு வந்து இதான் இது மொத்தம் 100 கொஷின் 100 இது. ஏன்னா அப்போ வந்து செக்ஷனல் மார்க் கிடையாது. டைம் வந்து 20 மினிட்ஸ் செக்ஷனல் டைம் இருக்கும், 1 hour. நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். இதில் வந்து நமக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டாபிக் கொண்டு வராங்க. அதேமாதிரி அங்கே 30 இங்கிலீஷ்னு பார்த்தது இங்கே எத்தனை 40 இங்கிலீஷு. அப்புறம் ஆப்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுங்கிறது வந்து அங்கே 35 பார்த்தா அங்கே 50. ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடுங்கிறது ரீசனிங் தான், அது ஒரு 50 கொஷின்ஸ். இப்போது நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய என்ன கேட்டிங்கன்னா, அப்போ நமக்கு இதில் இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் ஒரு 10 கொஷின் கூடியிருக்கு, மேக்ஸை பொறுத்தவரைக்கும் 15 கொஷின் கூடியிருக்கு, இதை ரீசனிங்கை பொறுத்தவரைக்கும் 15 கொஷின் கூடியிருக்கு. எக்ஸ்ட்ரா என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் எக்கனாமிக் பேங்கிங் டேர்ம்ஸ் படிக்கிறோம், அது ஒரு 50 கொஷின்ஸ். அப்போ 50 கொஷின் நமக்கு என்னென்னா 50 × 1 மார்க் 50 மார்க்கு, இங்கிலீஷ்க்கு 1 மார்க்கு 40 மார்க்கு, மேக்ஸுக்கு 1 மார்க் 50 மார்க்கு, ரீசனிங் மட்டும் 1.25 மார்க் வச்சு பெருக்குனீங்கன்னா மொத்தம் நமக்கு 200 மார்க் வைக்காங்க. 2 hour 40 minutes டைம். அதுதான், இதில் எந்த சேஞ்சஸும் நம்ம கொண்டு வரலாம். 1/4 நெகட்டிவ் மார்க். அப்போ வந்து ப்ரிலிம்ஸ் ஒன்லி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான், மெயின்ஸ் தான். இந்த கட் ஆஃப் தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா மெயின் கட் ஆஃபாக இருக்கும். அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வரும். இப்போ என்னென்னா செலெக்ஷன் ப்ரொசீஜரில் பார்க்கும்போது லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு, இந்த டெஸ்ட் வந்து கண்டிப்பாக வைக்கிறாங்க. இப்போ வந்து டெஸ்ட்டாக வைக்காங்க. அதில் என்ன கண்டிஷன் சொல்கிறான் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் பாஸ் பண்ணாவே நமக்கு அப்பாயின்மெண்ட் தான். இருந்தாலும் இந்த லோக்கல் லாங்குவேஜில் உள்ளவங்களுக்கு எழுத படிக்க பேச தெரியணுங்கிறக்காண்டி இந்த டெஸ்ட்டை வந்து கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்கன்னு வச்சுருங்களேன், நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ் லாங்குவேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10th ஒரு சப்ஜெக்டோ 12th ஒரு அல்லது 10th அல்லது 12th அதில் ஏதாட்டும் ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் இது தேவை கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் தான் இருக்கும், ஆனால் தமிழ் படிக்கலை, அதுபோல் சிபிஎஸ்சியில் உட்காந்து வேறு லாங்குவேஜ் எடுத்து படிச்சிருக்கவங்க அவங்களுக்கு இந்த டெஸ்ட் வைப்பாங்க. அதில் வேறு ஸ்டேட்லேருந்து இங்கே வந்து எழுத வர்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டுங்கிறத வைக்கிறாங்க. அதுக்கு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. என்ன பேட்டர்ன் கொடுக்காங்கன்னா, நான் வெர்பல் டெஸ்ட்டு, வெர்பல் டெஸ்ட் அப்படிங்காங்க. இப்போ வெர்பல்னு என்னென்னா நம்ம பேசுகிறது, டாக்கிங். ஏன்னா நான் வெர்பல்னா என்ன கேட்டிங்கன்னா நோ டாக்கிங், பேசக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எழுத தெரியணும், என்ன ரீட் பண்ண தெரியணும், என்ன அப்புறம் ரைட் பண்ண தெரியணும். டாக்கிங்கிறது ஸ்பீக் பண்ணுறது. அப்போ எழுத படிக்க பேச. அப்போ நீங்கள் வந்து அது முடிஞ்ச உடனே நமக்கு மெயின்ஸ் எக்ஸாம் முடிஞ்ச உடனே இங்கே என்னென்னா ஒரு இன்விஜுவல்ட்டு இருப்பார், ஒருத்தரோ 2 பேரோ இருப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம என்ன சொல்லுவாங்க கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் உட்காரும்போது உங்கள்கிட்ட என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா உங்களை வந்து பேச வைப்பாங்க. பேச வைக்கணும், உங்கள் ஊரை பற்றி ஒரு கொஞ்சம் பேசு, அதாவது இங்கிலீஷ் வார்த்தை பயன்படுத்தாமல் லோக்கல் லாங்குவேஜில் பயன்படுத்தி இப்படி கேட்டிருக்காங்க. அப்போ இதை தான் பார்க்குறோம். அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரீட் ரைட்டுங்கிறத பார்க்கும்போது நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, இது டாக்கிங்கிறது நம்ம இப்போ சொன்னது பேச வைக்கிறது. ஒரு இன்டிவிஜுவல்ட்டு முன்னாடி இங்கே உட்காந்து பேசும்போது அதுக்கு ஒரு 20 மார்க் கொடுக்குறாங்க. ஏன்னா இது சும்மா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரைட் பண்ணுறதுல பார்க்கும்போது அப்ஜெக்டிவ் டைப் ஒரு பேராகிராஃப் கொடுக்காங்க. அதில் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேசேஜ் கொடுத்து ஒவ்வொரு பேசேஜுக்கும் 5 மார்க்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு புரியுதா என்ன, அப்போ வந்து ரீட் பண்ணும்போது நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்களா புரியுறதுக்காண்டி ரீட் பண்ணுறதுக்காண்டி இந்த அப்ஜெக்டிவ் டைப்பில் ஒரு கொஸ்டின் வைக்காங்க. அதுக்கு ஒரு 15 மார்க் வைக்கிறாங்க. சப்ஜெக்டிவ்னா என்ன, டிஸ்கிரிப்டிவ் நீங்கள் எழுதுறது. அதே மாதிரி பேராகிராஃபு பேசேஜ் கொடுத்து உங்களை என்ன செய்வாங்க கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்டிவில் எழுத வைக்கிறது. அப்போ இது வந்து ரீட் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட்டு, ரைட் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட்டு, பேசுகிறதுக்கு ஒரு டெஸ்ட். இது வந்து நான் வேறு ஸ்டேட்டில் உள்ளவங்க இங்கே வந்து எழுதினாவோ, நம்ம வேறு ஸ்டேட்டில் போய் எழுதினாவோ இது முக்கியம், இல்லைன்னா அது முக்கியம் கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸாம் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் 10th 12th இருந்தால் தேவையில்லை. அடுத்தது பே ஸ்கேலை பொறுத்தவரைக்கும் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் 50,000 வரும். நெட்டாக கையில் ஒரு 46,000 வாங்குவீங்க. இதை தான் பே ஸ்கேலாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ். ஏன்னா இப்போ வந்து எஸ்சி எஸ்டி டிசபிள் கேண்டிடேட் எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருந்தால் ஃபீஸ் கிடையாது. இப்போது ஜென்ரல்
ஓபிசி எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனாக இருந்தால் 750. அதுலேயும் ஓபிசி பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கேட்டிங்கன்னா, ஓபிசியில் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் என்ன கிரிமி லேயருக்கும் உண்டு, நான் கிரிமி லேயருக்கும் உண்டு. ஆனால் நான் கிரிமி லேயருக்கு தான் என்ன உண்டுனா ரிசர்வேஷன் உண்டு. அப்போ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கிடுங்க. அடுத்து இதுக்கான கிளாஸ் எப்போ ஆரம்பிக்காங்கன்னா 17 வந்து ஒரு ஃப்ரீ டெமோ கிளாஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் அட்டன் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாக ப்ராக்டிஸுங்க டெய்லி ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ், ஆஃப்லைன் டெஸ்ட் ப்ராக்டிஸ், ஒரு சஸ்டைனபிள் மார்க் எடுக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். மேக்ஸ்னால் ஒரு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 20 to 25 கொஸ்டின் நம்ம சாலிடாக எடுக்கிற மாதிரி படித்து வச்சுக்கணும். ரீசனிங்லையும் சாலிடாக ஒரு 20 to 25 கொஸ்டின் எடுக்கிற மாதிரி படித்து வச்சுக்கணும். ரீசனிங்கில் இங்கிலீஷ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரெகுலராக ஹிண்டு பேப்பர் ரீடிங் வந்து வச்சுக்கிட்டாவே போதும். ஒரு ரெகுலராக கன்சிஸ்டன்சியாக ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.